தீக்ஷா ஐஏஎஸ் அகாடமி அரசு பணியின் அடித்தளம். ஹாய் ஆல் வணக்கம். இப்போ கொஞ்ச நாளாவே ஒரு ட்ரெண்டு ஓகேங்களா? என்ன ட்ரெண்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க, அது மத்திய அரசா இருக்கட்டும், மாநில அரசா இருக்கட்டும், ஓகேங்களா? இவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு எப்படி ஒரு வருஷம் ஒரு இயர் எண்ட்ல ஒரு போனஸ் கொடுத்தா ஒரு சந்தோஷம், தீபாவளிக்கு போனஸ் கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களோ, ஸோ அது மாதிரி இப்போ அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு வேலையில இருந்துட்டு ஓய்வு போயிடுறாங்க இல்லையா? அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இன்னமும் அரசு வேலையை வாங்க துடிக்கும் அந்த ஹஸ்பண்ட்ஸ் கிட்டையும் ஒரு சந்தோஷம். என்ன அப்படின்னா, 8th பே கமிஷன். இது எப்போ வரும்? எவ்வளவு சம்பளம் உயரும்? அப்படிங்கிறதுல ஒரு சந்தோஷமான தருணம் தான் சொல்லலாம். இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள் அப்படிங்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க ஒரு லெவலுக்கு மேல சம்பளம் வாங்குறதுக்காக எதிர்பார்க்கும்போது, அ ஒரு 10 வருஷத்துக்கு வராக்க மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, பே கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் அமைச்சு அவங்களோட சம்பளத்த இன்கிரீஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் செக்டாருக்கு மட்டும் தானா? அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் நிறைய பேர்ட்ட இருந்தது. ஆமா. பே கமிஷன் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க மத்திய அரசால் அமைக்கப்படுகிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி அந்தந்த மாநிலங்களும் தனது பே கமிஷனை மாத்திக்கிறாங்க. இது வருஷம் வருஷம் இந்தியா விடுதலை பெற்றது ஒரு 10 வருஷத்துக்கு வராக நடக்கக்கூடியது. இது எப்படி சார் பிரைவேட் செக்டர்ல பயன்படுத்துறாங்க அப்படிங்கும்போது, ஸோ இது ஒரு சர்க்குலேட் தாங்க. ஒரு எக்கனாமிக் நல்லா படிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் வச்சு பண்றது தான். ஸோ நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நல்லா பார்த்துருக்கலாம். ஓகேங்களா? ஒரு டீ ஒரு ₹5 கிடைச்சு. ஆனா இன்னைக்கு ஒரு டீ ₹12 அப்படிங்கிற ரேட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இதுக்கு காரணம் அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் தான். ஸோ இயர் போக 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 அதோட பொருளோட மதிப்பும் கூடுது. ஸோ அன்னைக்கு வாங்கின சம்பளத்த இன்னைக்கு அவங்க கண்டிப்பா கூட வாங்கணும் அப்படிங்கிற கரெக்டாக தான் இன்னைக்கு 8th பே கமிஷன் அப்படிங்கிற கமிஷனை 2026 லான்ச் பண்றதுக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன பண்ணிருக்காரு? ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 8th பே கமிஷன்னா என்ன? முதல்ல ஊதிய குழுனா என்ன? அது யார் யாருக்கு அப்ளிகபிள்? இல்ல இது பிரைவேட்டுக்கு அப்ளிகபிள் ஆகுமா? ஆகாதா? மத்திய அரசு ஊழியருக்கு மட்டும்தானா? இல்ல மாநில அரசுக்கு மட்டும்தானா? இல்லைங்களா? இதனால என்ன பெனிஃபிட்? எவ்வளவு சம்பளம் இன்கிரீஸ் ஆகும்? அப்படிங்கிற கேள்விகளுக்கு கண்டினியூவா நம்ம இங்க ஆன்சர் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 8th பே கமிஷன் ஓகேங்களா? அது பார்க்கும்போது நமக்கு ஒரு ஜாப் அப்ளை பண்ண போயிருந்தா நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஒரு ஜாப் அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா 7th சிபிசி படி அப்படிங்களா? இந்த 7th சிபிசி அப்படின்னா சென்ட்ரல் ஓகேங்களா பே கமிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதப்படி ஓகேங்களா மினிமம் பேமெண்ட் இவ்வளவு ஒரு ஜாபுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்னா இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா ரயில்வேல ஒரு போஸ்ட் ஓகேங்களா நார்மலா குரூப் டி போஸ்ட் அப்படின்னா 7th சிபிசி படி அவங்களுக்கு ₹18,000 மினிமம் சேலரி அடிப்படை சேலரி அடிமாங்க ஓகேங்களா பேசிக் பே அடிமாங்க இல்லையா அந்த பேசிக் பே எவ்வளவு அப்படின்னா 7th சிபிசி படி இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படின்னா 8th பே கமிஷனை பத்தி. ஸோ அடுத்து இந்த 8th பே கமிஷன் அமெண்ட்மெண்ட் ஆனதுல இருந்து நமக்கு 8th சிபிசி வரும். சரி பாருங்க. முதல்ல ஊதிய குழு என்றால் என்ன? ஓகேவா? இது சிம்பிள் தாங்க. ஊதிய குழு என்றால் என்ன? அப்படிங்கும்போது உண்மை கிடையாது. ஊதிய குழு என்பது நத்திங் பட் ஓகேங்களா? நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படிங்கும்போது ஸோ என்னாலும் ஓகேங்களா சம்பளம் எனக்கு வருடந்தோறும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். ஆனா இது எக்கனாமிக் வளர அளவுக்கு வளருமா? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 25 கிலோ மூட்டை அரிசி வந்து இந்த மாசம் ₹1000 வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த வருஷம் எண்டில் டிசம்பர்ல அது ₹1200 போகுது. அப்போ இது ₹200 கூடுது இல்லையா? இந்த எக்கனாமிக் இன்ஃப்ளேஷனை என்னோட சம்பளம் மேட்ச் பண்ணுமா? அப்படிங்கும்போது கண்டிப்பா சில நேரத்துல மேட்ச் பண்ணும், பல நேரத்துல மேட்ச் பண்ணாது. ஏன்னா அப்படின்னா எனக்கு ப்ரொமோஷன் வந்தா மட்டும்தான் அந்த இயர் என்னோட எக்கனாமிக் லெவல் நான் மேட்ச் பண்ண முடியும். அதர்வைஸ் எனக்கு எந்த அளவுக்கு எனக்கு இன்கிரிமெண்ட் கொடுத்தாலும் நான் சேலரி அப்படிங்கிற பர்சன் அது ஈவன் பிரைவேட்டா இருந்தாலும் சரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே ஈக்குவல் தான். கண்டிப்பா அது மேட்ச் ஆகாது. ஸோ இதை மேட்ச் பண்றதுக்காக தான் என்ன பண்றாங்க மத்திய அரசாங்கம் வருஷம் வருஷம் ஓகேங்களா என்ன பண்றாங்க டிஏ அலவன்ஸ் ஓகேங்களா இந்த டிஏ அலவன்ஸ்னு ஒரு அலவன்ஸை கொடுத்து அவங்க சேலரியில இருந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஓகேங்களா ஆல்மோஸ்ட் ஒரு 50% இப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 53% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி வருவாங்க. ஸோ இந்த டிஏ அலவன்ஸை கொடுத்து அவங்களோட சேலரியை அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஈக்குவல் பண்ணுவாங்க ஓகேங்களா அவங்களோட எக்கனாமிக் பேலன்ஸ் லைஃபை மேட்ச் பண்ணுவாங்க ஓகேங்களா ஒரு லெவலுக்கு 50%க்கு மேல போனதையும் அல்லது 10 வருடங்கள் ரீச் ஆயிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பே கமிஷன் அமைப்பாங்க ஒரு ஊதிய குழு அமைப்பாங்க. அந்த ஊதிய குழு உண்மை கிடையாது ஒரு ஊதிய குழுக்கு ஒரு உறுப்பினரை போட்டு இது எவ்வளவு கொடுக்கலாம் அவங்களோட சேலரி எவ்வளவு போய்க்கு இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன அவங்களோட அடிப்படை தேவைகளை எவ்வளவு இருந்தா வாங்கலாம் அப்படிங்கிற பல எக்கனாமிக் காரணிகளை ஃபேக்டர்ஸை டிசைட் பண்ணி ஒரு ஊதிய குழு அமைப்பாங்க. அந்த ஊதிய குழு அவங்களோட அடிப்படை ஓகேங்களா அடிப்படை சம்பளம் அலவன்ஸ் இல்லை ஊழியர்களின் போனஸ் ஓகேங்களா மத்திய அரசு மாநில அரசுக்கு சேர்ந்து ஒரு அமைச்சு இது உங்களுக்கு ஓகேவா அப்படின்ட்டு ஒரு குழு பரிந்துரை அளிக்கும். அந்த பரிந்துரையை மத்திய அரசு ஏற்று உடனே 10 வருஷத்தோராக்க அந்த பே கமிஷனை மாற்றும். இது நார்மலா
கவர்மெண்ட்ல நடக்கக்கூடியது. சார் நான் இப்போ ஐடி செக்டார்ல ஒர்க் பண்றேன் அல்லது ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றேன், எனக்கு இப்படி பே கமிஷன் மாற்றுவாங்களா அப்படின்னா அங்கே மாற்ற மாட்டாங்க. அங்கே என்ன மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிற வேலை யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன சார் மார்க்கெட் கரெக்ஷன்? சடனாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் 3 இயர்ஸ்ல அந்த கம்பெனி நாம்ஸை பொறுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மினிமம் சேலரியா இங்கே ஒரு 20,000 இருக்கு அந்த எம்ப்ளாயிஸ்க்கு அப்படின்னா மார்க்கெட் கரெக்ஷன் வந்துருச்சு இந்த வருஷம் அப்படின்னு அந்த ஃபினான்ஷியல் இருந்து என்ன பண்ணுவாங்க, ஸோ யாரெல்லாம் 20 to 30 இயர் 30,000 ஆகாங்களோ சடனாக அவங்க 50,000 மினிமம் ரெக்யூர்மெண்ட் மாற்றிடுவாங்க. ஸோ இதுதான் இங்கே மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிற நேம்ல பிரைவேட் செக்டார் நடக்கும். இங்கே பே கமிஷன்ங்கிற பேர்ல மத்திய மாநில அரசுகள்ல நடக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த ஊதியக்குழு வரலாற்றை நம்ம பார்க்க போறோம். ஊதியக்குழு வரலாறு அப்படிங்கும்போது இந்த ஊதியக்குழு எப்போ இருந்து பண்ணா நம்ம இந்திய விடுதலை ஆன போதிலிருந்தே ஓகேங்களா, மத்திய அரசு ஊழியர்களுக்கும் மாநில அரசு ஊழியர்களுக்கும் அடிப்படையாக இவ்வளவு சம்பளம் கொடுத்தாகணும் இல்லை, ஏன்னா அவங்க அரசு ஊழியர்கள் அவங்களுக்கு அடிப்படை சம்பளத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல என்ன பண்ணாங்க ஓகேங்களா, அவங்களுக்கு ஒரு அப்போ இருந்தே குழு அமைச்சாங்க. முதல்ல எப்போ குழு அமைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா மே மாதம் 1946 ஓகேங்களா, மே மாதம் 1946 இந்த பே கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. இந்த அமைக்கப்பட்ட பே கமிஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஊதியத்தை செக் பண்ணாங்க. ஒரு அரசு மத்திய அரசு ஒர்க் பண்றக்கூடிய ஒரு அரசு அதிகாரிக்கு மினிமம் எவ்வளவு பே இருந்தா அவங்க குடும்பத்தை ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அதை எப்படி மேட்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற கான்செப்டை எடுத்தாங்க. ஸோ இந்த கான்செப்ட் எடுக்கும் போது தான் முதல்ல 1947-46 முதல் ஊதியக்குழு அமைக்கப்பட்டுச்சு ஓகேங்களா. அந்த முதல் ஊதியக்குள்ள மினிமம் அடிப்படை சேலரி ரூபாய் 55 இருந்து மேக்சிமம் ரூபாய் 2000 வரைக்கும் வழங்கலாம் அப்படிங்கிற அந்த குழு ஒப்புதலை கொடுத்துச்சு இல்லையா. உடனே அரசு அப்ப இருந்து ஜவஹர்லால் நேரு தலைமையிலான பிரதம அமைச்சகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஓகே இதுதான் முதல் ஊதியக்குழு, இந்த ஊதியக்குழு படி நம்ம என்ன கொடுக்கலாம், உங்களுக்கு மினிமம் 55 ரூபாய், ஒரு மத்திய அரசு அதிகாரியானா உங்களோட அடிப்படை சம்பளம் 55 ரூபாய், மேக்சிமம் உங்களுக்கு 2000 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஓகேங்களா இந்த ஊதியக்குழு தீர்மானிச்சு ஓகேங்களா. இது காலம் போக போக வருடம் போக போக எவ்ரி 10 இயர்ஸ்க்கு என்ன பண்ணாங்க ஒரு ஊதியக்குழு அமைச்சாங்க. இப்படி அமைச்சுக்கிட்டே போன காலத்தினால தான் கடந்த 2016 வரைக்கும் சராசரியாக 7 ஊதியக்குழு அமைக்கப்பட்டுச்சு ஓகேங்களா. இந்த 7 ஊதியக்குழுலையும் பார்த்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா முதல் ஊதியக்குழோட அடிப்படை தொகை அதாவது பேசிக் சேலரி எவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா 55 ரூபாயும், இரண்டாவது ஊதியக்குழு 80 ரூபாயும் பேசிக் பே வச்சிருக்கு. நான் சொல்றேன் மினிமம் ஸ்லாப் சொல்றேன்ப்பா ஓகேங்களா, மினிமம் ஸ்லாப்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா முதல் ஊதியக்குழுவோட தொகை எவ்வளவு பார்த்தீங்கன்னா 55, இரண்டாவது ஊதியக்குழுவோட மினிமம் தொகை 80, மூன்றாவது குழுக்கு 196, நான்காவது குழு 250, ஐந்தாவது குழு 2750, ஆறாவது குழு 7000 இல்லையா. 7000 இருந்த ஆறாவது குழு இப்போ 18,000 தற்போது நடைமுறையில் இருக்கிறது என்னது அப்படின்னா 18,000. நாம பார்த்துக்க இருக்கிறது எல்லாமே மத்திய அரசு ஊதிய குழுக்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துக்க இருக்கிறது எல்லாமே ஆல்மோஸ்ட் மத்திய அரசோட ஒன்றிய அரசு சொல்றோமே அந்த ஒன்றிய அரசோட ஊதிய குழு தான் பார்க்குறோம் இல்லைங்களா. தற்போது 7th சிபிசி இல்லைங்களா, 7th சென்ட்ரல் ஓகேங்களா பே கமிஷனோட பேசிக் சேலரி என்னது அப்படின்னா 18,000. நார்மலாக நான் ஒரு மத்திய அரசு அதிகாரி ஆகிறேன், மத்திய அரசு பணியில் அதிகாரி இல்லை, ஒரு சாதாரண பணியில் நான் சேர்ந்தாலும் என்னோட பேசிக் பே அப்படிங்கிற கான்செப்ட் எனக்கு எவ்வளவு வந்திருக்கோம் 18,000 வந்திருக்கு. இந்த 18,000 தான் எனக்கு டிஏ ஹெச்ஆர்ஏ எல்லாமே ஆட் ஆகும் பிளஸ் போனஸ். இது எல்லாமே எங்கே ஆகும்னா 18,000 பிளஸ் எனக்கு டிஏ பிளஸ் எனக்கு ஹெச்ஆர்ஏ பிளஸ் எனக்கு அலவன்ஸ் பிளஸ் எனக்கு எக்ஸ்ட்ரா 2T அல்லது ஓடி சொல்லும் இல்லையா ஷிஃப்ட் அலவன்ஸ் எல்லாமே பிளஸ் வந்து எனக்கு சிட்டி அலவன்ஸ், சிட்டியில தானே சிட்டி அலவன்ஸ் இது கிடைக்கக்கூடியது. இன்னைக்கு நார்மலாக 7th பே கமிஷன்ல கொடுக்கக்கூடிய தொகை இந்த தொகை. இதில் தான் சேஞ்சஸ் வரப்போகுது. இந்த 18,000 தான் இப்போ சேஞ்சஸ் வரப்போகுது. இதுக்கு நம்ம மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் என்ன சொல்றாரு, ஒப்புதல் கொடுத்துருக்காரு. இதுக்கு ஒரு உறுப்பினர் அமைக்க போறாங்க. ஆனா இது உடனே நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஏன்னா கண்டிப்பாக இது 2026 ஜூன் மாதத்துக்கு மேலதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இதை அமல்படுத்துவாங்க. இதை பேஸ் பண்ணி மாநில அரசாங்கமும் அமல்படுத்துவாங்க. 2026க்கு அப்புறம் தான் இது அமெண்ட்மெண்ட்டுக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் முடியாது தெரியும். ஆனா இதுக்கு ஒப்புதல் கொடுத்துல இருந்தே அரசு அதிகாரி மற்றும் ஓய்வு பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி, நல்ல வரவேற்பு கூட இருக்கு. இது கொண்டு வந்த இந்த ஸ்கீமுக்கு வரவேற்கத்தக்க ஸ்கீமா கூட இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா கடந்த 40 ஆண்டுகள்ல ஆல்மோஸ்ட் 69 மடங்கு ஓகேங்களா, 69 மடங்கு என்ன ஆயிருக்கும் ஓகேங்களா, ஒரு அரசு அதிகாரியோட சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா. 8வது ஊதியக்குழு எப்போது அமலுக்கு வரும் ஓகேங்களா, இதை பாருங்க 8வது ஊதியக்குழுவின் தலைவர் தேர்ந்தெடுக்கல இல்லை, ஒவ்வொரு கமிட்டி அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த கமிட்டிக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி
8வது ஊதிய குழுக்கு ஒரு கமிட்டிக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கான தலைவரை யாரும் இன்னும் தேர்ந்தெடுக்கல. 2026 தான் அந்த தலைவர் 2 உறுப்பினர் கொண்டு மற்றும் 3 பேரை கொண்டு அந்த கமிட்டி அமைக்கிறாங்க. இந்த கமிட்டி என்ன செய்றாங்க? கள ஆய்வுல மேற்கொள்றாங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி குடுத்தாங்க. கள ஆய்வுல மேற்கொண்டு 7th பே கமிஷனோட ஓகேங்களா? என்ன பண்றாங்க? கம்பேர் பண்றாங்க. போன கமிஷனையும் இந்த கமிஷன் கம்பேர் பண்ணி கள ஆய்வு மேற்கொண்டு இன்றைக்கு சூழலில் இன்னைக்கு மார்க்கெட் லெவல்ல ஓகேங்களா? இன்னைக்கு வாழ்வாதாரத்துல ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ல இன்னைக்கு ஒரு அரசு அதிகாரி மினிமம் என்ட்ரி ஆகும்னா அவருக்கு எவ்வளவு சம்பளம் இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வு மேற்கொள்றாங்க. இதுதான் எஃப்எஃப் ஓகேங்களா? பிட்மேன் காரணி அப்படிங்கிறாங்க ஓகேங்களா? பிட்மேன் ஃபேக்டர் அந்த ஒரு ஃபேக்டரையும் இதுக்கு யூஸ் பண்றாங்க. இந்த கமிஷன் யூஸ் பண்ற ஃபேக்டருக்கு பேர் தான் பிட்மேன் ஃபேக்டர். இந்த பிட்மேன் ஃபேக்டர்னு உண்மை இல்லைங்க. கடைசி நடந்த 7th பே கமிஷன் இருக்கு இல்லையா? அந்த கமிஷனையும் இந்த கமிஷன் ஜஸ்ட் கம்பேர் பண்ணுவாங்க. பிளஸ் மார்க்கெட் ரேட்டை அனலைஸ் பண்ணுவாங்க. எக்கனாமிக் லெவலும் அவங்க வாங்குற சேலரி கனெக்ட் பண்ணுவாங்க. பிளஸ் ஒவ்வொரு எம்ப்ளாயும் அவங்க வாங்குற பேசிக் பே ஓகேங்களா? டிஆர்எஸ் அலவன்ஸ் இல்லையா? அந்த அலவன்ஸ் ஓகேங்களா? ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி ஓகேங்களா? இந்த எம்ப்ளாய்க்கு இவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் உருவாக்குவாங்க. இந்த ஃபேக்டர் தான் இதை பேஸ் பண்ணி தான் கடைசி வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கூட பார்க்குறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. 8வது ஊதியக்குழு வருமானம் எவ்வளவு உயரும்? கரெக்ட் சார், எல்லாம் பேசுனது ஓகே. எவ்வளவு எனக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கும்போது இதை யாருக்கும் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஏன் சார் பண்ண முடியாது? இவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ஒவ்வொரு கேட்டகரி பீப்புள் ஆல்மோஸ்ட் மத்திய அரசுல இன்னைக்கு கரண்டா ஒரு 50 லட்சம் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இதுல அதிகமாக 60 லட்சம் எம்ப்ளாயி என்ன பண்றாங்க? 50 லட்சம் ஆக்டிவ் எம்ப்ளாயிஸும் ஓகேங்களா? 60 லட்சத்துக்கு மேல ஓய்வு பெற்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் இருக்காங்க. சாலிடா 1 கோடி ஓகேங்களா? 1 கோடி பேர் மத்திய அரசாங்கத்துல மட்டுமே இருக்காங்க. இதுல ரயில்வே துறையில அதிகமான எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இதுதான் இந்தியாவோட இன்னைக்கு சுச்சுவேஷன். ஓகேங்களா? 8வது ஊதியக்குழுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஃபிட்மேன் ஃபேக்டர் 2.86 இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது அவங்க வாங்குற அடிப்படை சேர்ந்து கண்டிப்பாக இன்டு 2 ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் இப்பதான் ஜாயின் பண்றாரு அப்படின்னா 18,000 ரூபாய்க்கு பேசிக் பேக்கு ஜாயின் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா இன்டு 2.86 போட்டு இது கன்ஃபார்ம் கிடையாது. ஆனா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 18 36,000 பிளஸ் ஒரு 50,000 ரூபாய் நெருக்கி வரக்கூடிய ஒரு சம்பளம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சம்பளம். இதை பார்த்தீங்கன்னா ஊதியக்குள்ள வரக்கூடிய சம்பளம். ஓகேங்களா? 2.86 இன்னும் கன்ஃபார்ம் கிடையாதுங்க. ஓகேங்களா? இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க எக்கனாமிக் ஓகேங்களா? பொருளாதார வல்லுநர் சொல்லிட்டாங்க இல்லையா? இந்த பொருளாதார வல்லுநர்கள் 2.86 இருக்கும் 8th பே கமிஷன்ல சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த கமிட்டி வரல. கமிட்டி ஆய்வு பண்ணப்பட்டு தான் கொடுப்பாங்க. கண்டிப்பா 2.86க்கும் மேல போகாது, மேலும் 1.5க்கு ஓகேங்களா? கீழேயும் போகாது அப்படின்னு தான் எக்கனாமிக் வல்லுநரோட கூற்று. இல்ல பாருங்க, சாலிடா ஒருவர் தற்போது 40,000 வருமானம் வாங்குறாருன்னா அவர் கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய்க்கு போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எடுத்து கொடுக்காங்க. ஓகேங்களா? இது லாஸ்ட்ல வாங்கின 2.57 என்பது 7th பே கமிஷனோட பிட்மேன் ஃபேக்டர். இந்த பிட்மேன் ஃபேக்டர்ல சொன்னோம் இல்லையா? ஒரு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பிட்மேன் ஃபேக்டர் மடங்கு பெர்சன்டேஜ் கூட மடங்கு அப்படின்னு சொன்னோம். ஓகேங்களா? அந்த ரேஷியோல மடங்கு சொல்லுவோம். 2.57 மடங்கு ஆல்ரெடி 7th பே கமிஷன்ல இன்க்ரீஸ் ஆயிருச்சு. இல்ல 6வது சிபிசில 7,000 வந்தது. ஓகேங்களா? 7,000ல இருந்து 18,000 7வது பே கமிஷன்ல வரப்போகுது. 18,000 இருந்தது 8வது கமிஷன்ல எவ்வளவு வரப்போகுது அப்படிங்கிறது நம்ம காத்திருந்து தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப சார் நீங்க பேசிக்கிட்டே மத்திய அரசை பத்தி பேசிக்கிட்டே இருக்கீங்க. இது மாநில அரசுல எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் ஆகும்? எஸ், கரெக்டான கொஸ்டின். இல்லைங்களா? மாநில அரசு ஊழியர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு மட்டுமா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வராதா? கண்டிப்பா வரும். ஓகேங்களா? இது 2016ல ஓகேங்களா? மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து அந்த சம்பளம் 7th பே கமிஷன் மத்திய அரசு ஊழியர் வாங்கும்போது கொஞ்சம் தாமதமாக என்ன ஆச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்துச்சு. 2017ல ஓகேங்களா? இங்கேயும் பே கமிஷன் மாறுச்சு. ஸோ அதே மாதிரி தான் கண்டிப்பாக 2026 கடைசியில் அல்லது 2027 முதலில் தமிழக அரசும் தனது பே கமிஷனை மாற்றும். ஓகேங்களா? அப்போ மாற்றும்போது தமிழக அரசு ஊழியர்களுக்கும் இந்த பே கமிஷன் கண்டிப்பாக மாறும் என்பது மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ நீங்க எவ்வளவு சேலரி வாங்க அரசு ஊழியர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இல்லை நீங்க எவ்வளவு சேலரி வாங்குங்களோ கண்டிப்பா அதில் உங்களுக்கு இன்டு 2 மடங்கு மாறும் என்பது மாற்றுக்கருத்தே கிடையாது. இது தமிழக அரசோடது. ஆனா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அமெண்ட்மெண்ட் ஆனப்பட்டு தான் அதை பேஸ் பண்ணி தான் அவங்க இங்கே பிளான் பண்ணுவாங்க. அவ்வளவுதான்ப்பா, வேற ஒன்றும் கிடையாது. 2024 10 வருஷம் முடியுது. ஓகேங்களா? அதனால 2025க்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. 2026ல கமிட்மெண்ட் பண்ணுவாங்க.
தான் 8th பே கமிஷன். ஓகேங்களா? இந்த 8th பே கமிஷனை பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க பார்க்குறோம். பார்த்து உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்றோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.